இதுக்கு பேர் தான் ஜூம் கல்டிவேஷன் சொல்கிறாங்க. அதாவது நார்த் ஈஸ்டில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. காடு இருக்குல்ல, அதை வந்து அதில் இருக்க மரங்கள்லாம் வெட்டி ஃபுல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. எரித்து அதுலேருந்து வர அந்த சாம்பல் அதுவே வந்து நல்ல உரமாக இருக்கும். அப்புறம் அந்த அந்த நல்ல வளமான மண்ணில் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ இங்கே போட்டிருக்குங்க பாருங்கள், சோளம். திருப்பி ஒரு 2-3 வருஷத்தில் அதில் இருக்க மொத்த ஃபெர்டிலிட்டியும் போயிடும். அதில் இருக்க வளத்தெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டுட்டு வேறு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி எரிப்பாங்க. அந்த மாதிரி வெட்டிட்டு மறுபடியும் போயிட்டே இருக்கிறப்ப ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் எங்கெங்கெல்லாம் வெட்டினாங்களோ அந்த இடம் வந்து மறுபடியும் ஃபுல்லாக தழைச்சி ஃபுல்லாக மரமாக வளர்ந்துடும். அந்த மாதிரி வெட்டி எரிச்சிட்டு மறுபடியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து ஜூம் கல்டிவேஷன். இது வந்து இந்தியாவில் பல ஊரில் இருந்தாலும் நார்த் ஈஸ்டில் ரொம்ப ஃபேமஸ் இது. இந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே வளர்ந்து இருக்கிற மரத்தை ஃபுல்லாக வெட்டாமல் ஒரு 3-4 மீட்டர் கேப் விட்டு அதுக்கு மேலே இருக்கிறத மட்டும் வெட்டிடுறாங்க. வெட்டி கீழே விட்டுட்டு மீதி இருக்க மரத்தை அப்படியே விட்டுறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருதுன்னு சொல்கிறாரு. இந்த இடம் வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் வேறு வேறு கலரில் பூ பூக்குன்னு சொல்கிறாரு இவர். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும். அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் சீசன் வரப்போ February March டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலரும் பூ பூக்கும் ஒரே டைமில். ஸோ பிங்க்கு, வெள்ளை, சிவப்பு எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க.